எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாள் வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்களையும் ஒவ்வொரு விதமான ஆவிகள் கட்டி வைத்திருக்கும். இன்னைக்கு இந்த பிசாசு பிடித்தவங்களை குறிச்சு இதுல இன்னைக்கு பைபிளின் படி ஒரு சில கேட்டகரியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி குணங்கள் ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கே இருந்தா இந்த மாதிரி ஆவிகளை எப்படி துரத்துறது? ஏன்னா எல்லா ஆவிகளும் உடனே போகாது. இன்னைக்கு மந்திரத்திலையா இருக்கலாம், ஒருவேளை செய்வினையிலையா இருக்கலாம், ஏவல்கள் இருக்கலாம். அந்த கேட்டகரி வேற. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா அது பாரம்பரியமா பாருங்க, சிறு வயதுல இருந்தே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி பிடித்த ஒருத்தரை பாருங்க ஏசப்பாட்ட கொண்டு வந்தாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க, மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல 17வது வசனம் நான் படிக்கிறேன், நீங்க நல்லா கவனிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். முதல் என்ன சொல்றான்? ஊமையான ஆவி. இந்த ஊமையான ஆவி எப்படிப்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்னா, அது பாருங்க 18ல சொல்றான், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. முதல்ல ஊமையான ஆவி, இரண்டாவது அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி, சில பேருக்கு பிசாசுகள் பிடிச்சிருக்கும் பொழுது வாயில நுரையா போகும் பாருங்க. அதுவும் கூடுதலா இந்த மாதிரி போராட்டங்கள் வாலிப பிள்ளைகளை தான் பிடிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த ஊமையான ஆவி நுரை தள்ள வச்சு, அது போல பாருங்க அவனை பல்ல கடிச்சு சோர்ந்து போற அந்த பாருங்க அந்த குணாதிசயத்தை சொல்லி ஏசப்பாட்ட சொல்றான், இதை உங்களுடைய சீசர்கள்ட்ட கொண்டு வந்தா திரட்ட முடியல. அதான் எல்லா ஆவிகளும் எல்லா ஊழியக்காட்டையும் போகாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பிசாசை விரட்டணும்னா அதுக்கு அர்ப்பணிப்புகள் ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவி நாமத்துல சொன்னா போகும் அப்படின்னு. இயேசுவி நாமத்துல எல்லா ஆவிகளும் போகாது. ஆனா இயேசுவி நாமத்துக்கு வல்லமை இருக்கு. நம்முடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், அதுக்கு தியாகம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்கிற யாரா இருந்தாலும் ஜெபத்துல அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப ஏசப்பாட்ட கொண்டு வந்தோடனே அவர் பாருங்க சில வார்த்தைகளை சொல்லி அந்த சீசர்களுக்கு முன்னாடி அவர் கடிஞ்சிட்டு அங்க போய் 20வது வசனத்தை நல்லா கவனிங்க. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. ஏசப்பாட்ட வரும்பொழுது அலக்களிக்குது, அவன் விழுந்து புரள்றான். ஏசப்பா நினைச்சா ஒண்ணுமே கேட்க தேவையில்லை, ஒரே வார்த்தையில விரட்ட முடியும். ஆனா அங்க அவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, எல்லா ஆவிகளுக்கு மேலே நீங்க உடனே உங்க கையை வைக்காம, கட்டுக்களோட வர்றவங்களுக்கு முன்னாடி உடனே வச்சு நீங்க அவங்களுக்கு ஜெபிக்காம, முதல்ல அது எவ்வளவு நாள் இருக்குன்னு விசாரிங்க. அது ஏன் வந்தது அப்படி எல்லாத்தையும் அங்க விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு பாருங்க நல்லா கவனிங்க, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும். இப்படிப்பட்ட போராட்டத்துல இருக்கிறவங்க எங்க போவாங்க? மறிக்கிறது தான் அவங்களுடைய போக்கஸா இருக்கும். அதான் வார்த்தை சொல்லுது, கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்ப நீங்க இந்த காரியத்தை நல்லா கவனிங்க. விசுவாசிக்கணும்னா முதல் அந்த பிசாசு அவன் பையனை அவ்வளவு அலக்களிச்சாலும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவ்வளவு காரியம் செய்தாலும் முதல்ல இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் விசுவாசிக்க சொல்றாரு. அதுக்கு அடுத்ததுக்கு கடைசியில சொல்றாரு 29, அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்படின்னா இந்த ஊமையான ஆவி அலக்களிக்கிறது, நுரத்தள்ள வைக்கிறது, சிறு வயசுல இருந்து இந்த போராட்டங்கள், இந்த பிசாசினுடைய பிடிகள்ல இருக்கிறவங்க முதல்ல இப்படிப்பட்ட போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல நல்லா வேணும். ஒவ்வொரு இடங்களா அலக்களிக்க கூடாது. நீங்க தேவன் மேல வச்சிருந்தீங்கன்னா விசுவாசம் உண்மையா இருக்கணும். அடுத்தது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, உபவாசம் ஜெபம். அப்படின்னா நீங்க அந்த ஆவிகளை விரட்டுற அளவுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் சபைகள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஆவி ஏன் போகல? நீங்க எந்த ப்ரிப்பரேஷன்லயும் கரெக்டா இருந்திருக்க மாட்டீங்க. இந்த பாஸ் இல்லாட்டி அந்த பாஸ், அந்த பாஸ் இல்லாட்டி அந்த பாஸ், ஒருவேளை அந்த ஊழியக்காரர் இல்லாட்டி இந்த ஊழியக்காரர், அந்த சபை. நீ எங்க போனாலும் உனக்குள்ள முதல்ல என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ரெண்டாவது உபவாசம் ஜெபம். இந்த போராட்டத்துல உள்ளவங்க நீங்க இது இல்லாம நிக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறார். நீங்க நிறைய பேரு நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே விடுதலை கிடைச்சிரும். முதல்ல இந்த போராட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? எதனால கர்த்தர் அனுமதிச்சாரு?
ஏன்றத பார்க்கணும். நீங்க எல்லாம் சில டைம்ல ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நடந்திருக்கவே மாட்டீங்க. ஆனா விடுதலை பெறணும்னா நீங்க மனம் திரும்பாம இந்த ஆவிகள் போகாது. பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சா அவன்கிட்ட அவனுக்கான குணாதிசயங்கள் வாசல்கள் இருக்கும் வரையும் உள்ள இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது, ஏன்னா சிந்தைகள் கட்டப்பட்டுரும், அவனுடைய சரீரங்கள் கட்டப்பட்டுரும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த பெரிய கட்டா இருந்தாலும் உடனே போன்ல டெலிவரன்ஸ் ஆகாது, பிரேயர்ல நீங்க தொடர்ந்து வரும்பொழுதுதான் டெலிவரன்ஸ் ஆகும். அது உங்க விசுவாசத்தை பார்த்து. அதனால இந்த ஆவி பிடித்தவனை கத்திரங்க விரட்டுறாரு. அப்ப சீசர்கள் தனித்திருந்து கேட்கும் பொழுது அங்க சொல்றாரு, நீ அதுக்கேத்த ப்ரிப்பரேஷன் வேணும்பா, ஜெபம் வேணும், உபவாசம் வேணும். அதனாலதான் சொல்றேன், நீங்க பாக்குற எல்லா ஊழியக்காரங்களும் விரட்டிட முடியாது. முதல்ல அவனுடைய ஆழம் என்ன, அவன் எங்க கட்டப்பட்டிருக்கிறான், அவன் இவன்கிட்ட இருக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஏசப்பா பாக்குறாரு. ஏன்னா அவர் ஆண்டவர். அவன் நினைச்ச ஒரு வார்த்தை சொல்லி விரட்டி இருக்கலாம். அதுல நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு என்னன்னா, நீ அவசரப்பட்டு கையை வைக்காத, அவசரப்பட்டு கட்டுக்களை உடைக்காத, அவசரப்பட்டு போய் நீ என்ன செஞ்சிடாத, நீ விழுந்துடாத, நீ முதல்ல உன்னை காத்துக்கொள்ளு, நீ ப்ரிப்பரேஷன் பண்ணு. ஏன் சில பேருக்கு ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணோன்னு அந்த போராட்டம் உங்களுக்கு வர்றதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. சரீரத்துல குத்துற மாதிரி இருக்கும், கடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மற்ற ஒருத்தன் கட்டுள்ளவனுக்கு ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஏதோ வர்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னு நார்மலா இருக்கிற ஜெபம் வேற, கட்டுக்களை உடைச்சி ஜெபிக்கிற ஜெபம் வேற. அதுக்கு ரொம்ப அர்ப்பணிப்பு வேணும். அதனால இந்த பிசாசு பிடிச்சவங்களுக்கு மேல கை வச்சு ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய ஆழம் தெரியாம, அவங்களுடைய அனுபவம் தெரியாம, அவங்க எதுல கட்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியாம தயவு செய்து கையை வச்சிடாதீங்க. வச்சுட்டா அந்த போராட்டம் உங்களை மேற்கொண்டா நீங்க போராடி வர ரொம்ப லேட் ஆகும். நீங்க அதை தவறிட்டுன்னா உங்க குடும்பத்துல வரும், உங்க பிள்ளைகளுக்கு மேல வரும். அதனால பிசாசுகளை துரத்தும் போது நீங்க நல்லா இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. இப்படிப்பட்ட குணங்கள் ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, அவங்க நுர தள்ளுறாங்க, அது போல அவங்க அலக்கழிக்கிறாங்க, அது போல பாஸ்டர் எல்லா இடத்துலயும் போயிட்டு விடுதலை இல்லாட்டி ஒரே வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாய் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் நீங்க சரீரத்தை ஒடுக்குங்க. நீங்க தொடர்ந்து பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வாரு. ஒருவேளை எங்களோட நீங்க ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினா நல்லது. ஆனா ஆன்லைன் பிரேயர்ல வர்றதால சுகமாகுமானா நீங்க விசுவாசிக்கிறதாலதான் வரும். அதை விட உங்களுக்கு பக்கத்து ஒரு சபையில ஒரு நல்ல ஆவிக்குரிய மேய்ப்பன் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவரா இருந்தா அவங்களோட சேர்ந்து நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் மாற விரும்புங்க. அப்பதான் கர்த்தர் முழு விடுதலையை பார்க்க முடியும். சரிங்களா? அதனால மார்க் 9வது அதிகாரத்தை நீங்க தியானிங்க. இதுல ஏதாவது கேள்விகள், டவுட்டுகள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தெரியப்படுத்துங்க. அதை நான் ஆவிக்குரிய விதத்துல நான் தெரியப்படுத்துறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். God bless you.